Welcome to our 53rd online class for 5th standard mathematics chapter 9 decimals. Now we are going to see the multiplication of decimals. In multiplication of decimals, multiplication by 10, 100, 1000. இப்போ example A 0.5 into 10 0.5 கூட நம்ம 10 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் எப்படி ஷார்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இந்த 0.5 அப்படின்னு இருக்குது, இதை நம்ம ஃப்ராக்ஷனில் முதல்ல எழுதணும். நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு டெசிமல் நம்பரை எப்படி ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படிங்கிறது. இப்போ இங்கே நம்பரை என்ன இருக்குது 5. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. அது 0.5 into 10 அப்படின்னு இருக்குது. இந்த 0.5 அப்படிங்கிறது நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம் 5/10. சரியா, 5ங்கிற நம்பரை போட்டாச்சு. பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் தான் இருக்குது, அதனால் ஒரு ஜீரோ வச்ச நம்பர் என்னது 10. இங்கே 10, 100, 1000 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்ட்டு 10. இப்போது இந்த ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிரும், அப்படி தானேம்மா? அப்போ ஆன்சர் இங்கே என்னது 5. சரியா, ஸோ இதை எப்படி நம்ம டைரெக்டாக சொல்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே என்ன நம்பர் இருக்குது, அந்த 5 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பென்சிலால் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் இங்கே இருக்குது, அப்படி தானேம்மா? இங்கே இன்ட்டு 10 அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ உங்களோட பாயிண்ட்டு ரைட் சைடாக ஒரு டிஜிட் மூவ் ஆகும். இருக்கிற டெசிமல் பாயிண்ட்லேருந்து ஒரு டிஜிட் ரைட் சைடாக மூவ் ஆகும். அப்போ உங்களோட பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே மூவ் ஆனிச்சுன்னா 5.0 அப்படின்னு டைரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், 1.78 into 100 அப்படின்னு இருக்குது. இந்த 1.78க்கு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். 1.78 into 100. இந்த 1.78 அப்படிங்கிறத நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதலாம். 178/100. கண்டிப்பாக இங்கே இருக்க டெசிமல் இங்கே இருக்கக்கூடாது. நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 178 அப்படிங்கிற நம்பர், 178 அப்படிங்கிறத நம்ம எழுதியாச்சு. பை பாயிண்ட்டுக்கு அடுத்து இங்கே 2 டிஜிட் இருக்குது, அதனால் 20 வச்ச நம்பர் 100. ஸோ 100 இங்கே போட்டாச்சு. இன்ட்டு 100. சரிங்களா, இங்கே இருக்க 2 zeros, இங்கே இருக்க 2 zeros கேன்சல் ஆயிரும். அதாவது ஒரு 1 into 100 1 into 100 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் இருக்குது 178. ஸோ இந்த ஆன்சர் இங்கே எப்படி டைரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட் இங்கே இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது மல்டிப்ளிகேஷனில் பாயிண்ட் ரைட் சைடாக மூவ் ஆகும் அப்படின்னு தெரியும். எத்தனை டிஜிட் ரைட் சைடாக மூவ் ஆகுது அப்படிங்கிறத, அது கூட எதை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. இங்கே 2 zeros இருக்குது. 2 0னா 2 டிஜிட் மூவ் ஆகணும். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்டு பென்சிலால் லைட்டாக இங்கே போட்டு பாருங்கள். அப்போ இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட் தள்ளி இந்த சைடு மூவ் ஆகும். அப்போ உங்களோட நம்பர் என்ன 178.0. சரிங்களா, இந்த மாதிரி தான் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும். எப்படி இந்த டைரெக்ட் ஆன்சர் வருது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சி ப்ராப்ளம். சி ப்ராப்ளம் பாருங்கள், இங்கே 1.8 into 1000. ஓகேவா, 1.8 into 1000 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம சிம்பிளஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம். டேரெக்டாக எப்படி பண்ணணுங்கிறது பார்க்கலாம். 1.8 into 1000 இருக்குது. ஆக்சுவலாக பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போது பாயிண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடாக மூவ் ஆகணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எத்தனை டிஜிட் ரைட் சைடாக மூவ் ஆகணும் அப்படின்னா 3 places. ஏன்னா இங்கே 3 zeros இருக்குது பாருங்கள், 1 2 3. ஸோ 3 places ரைட் சைடாக மூவ் ஆகணும். அப்போது ஃபஸ்ட்டு 18 போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் இங்கே இருக்குது, அப்படி தானே? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க. பென்சிலால் வச்சுட்டு அதுக்கப்புறமா பென் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 3 டிஜிட் மூவ் ஆகணும் ரைட் சைடு. இது ஆல்ரெடி ஒரு டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட். ஓகேவா, இப்போ 3 டிஜிட் மூவ் ஆகிடுச்சா. இப்போ பாயிண்ட் இங்கே வச்சு 0. அப்போது 1800.0 அப்படிங்கிறது இங்கே மூவ் ஆகும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். எதனால் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எழுதிக்கோங்க. 1.8 into 1000 அப்படின்னு எழுதியாச்சு. இந்த 1.8ங்கிறத ஃப்ராக்ஷனில், அதாவது இது 18 பாயிண்ட் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். இது 18 பை பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருக்கிறதுனால இது 10 அப்படின்னு இருக்கும். இன்ட்டு 1000 அப்படின்னு போடுவோம், அப்படி தானே எழுதுவோம். ஸோ 18/10 into 1000 அப்படின்னு இருக்குது. 10 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10th டேபிள் 110 is 10. இந்த 10 யூஸ் பண்ணி பாருங்கள், 110 is 10. இந்த 2 zeros இங்கே போடலாம். அப்போது 10 into 100 into 10 வந்து 1000. ஸோ இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள், 18 into 100 அப்படிங்கிறது 1800. இப்படி தானே நம்ம எழுதுவோம். 118 is 1800. அப்போ 18 into 1000, 1000 and
10,800. ஸோ பார்த்தீங்களா நமக்கு ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிருச்சா? ஸோ டேரெக்டாக நமக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே எழுதலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். இங்கே 7.813 இருக்குது இன்ட்டு 1000. ஸோ இந்த 7813 ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் அந்த நம்பரை நான் எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நான் பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட்டு மல்டிப்ளிகேஷன்னா ரைட் சைடு மூவ் ஆகும், இந்த பக்கமாக மூவ் ஆகும். எவ்வளோ டிஜிட் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி மூவ் ஆகணும். 1 2 3. அப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே மூவ் ஆகணும். அப்போ நம்மளோட பாயிண்ட்டை நம்ம இங்கே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 10, 100, 1000 மட்டும்தான் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதே இது இங்கே 2000 இருந்தாலோ இல்லை இங்கே 2000 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் செய்யக்கூடாது. அது டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத பிறகு பார்க்கலாம். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7.813 இன்ட்டு 1000 அப்படிங்கிற கொஸ்டின் எழுதியாச்சு. இப்போ 7.813 அப்படின்னா அதை ஃப்ராக்ஷனில் எழுதலாம். பாயிண்ட் இல்லாமல் முதல்ல நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 3 டிஜிட் இருக்குது. அப்போ 3 டிஜிட் இருந்தால் இங்கே 3 ஜீரோ வச்ச நம்பர் எது? 1000. ஓகேங்களா? அப்புறம் இன்ட்டு, அதாவது இந்த டெசிமல் நம்பரை நான் ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் சைன், அதுக்கப்புறம் இங்கே 1000ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ 1000 போட்டாச்சு. இப்போது 1 × 1000 1000, இங்கே 1 × 1000 1000. ஸோ இந்த 1000ம் இந்த 1000ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகும். எந்த ஒரு 2 நியூமரேட்டரும் 2 டினாமினேட்டரும் கேன்சல் ஆகாது. சரியா? ஸோ எங்கே இருக்க வேண்டிய நியூமரேட்டர்னாலும் சரி, எங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர்னாலும் சரி, மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் ஆகும். ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7813. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இங்கே 0.0 இருக்குது அப்படின்னா இதை டெசிமல் நம்பரில் நம்ம எழுதியிருக்கோம். நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது ஹோல் நம்பராக கிடச்சிருக்கு. இதில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் பை எ கவுண்டிங் நம்பர், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி 10ஓட மல்டிபிள்ஸில் எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இப்போ என்ன கவனிக்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பை எ கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் இஸ் நத்திங் பட் தி நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பரோட வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 9 மல்டிப்ளை 6.095 by 45. இது 6.095 by 45ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் டெசிமல் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்யூஷன் போட்டுக்கலாம். சொல்யூஷன் போட்டதுக்கப்புறமா டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் முதல்ல இந்த நம்பரை எழுதிக்கோங்க. 6095 அப்படின்னு டெசிமல் நம்பர் இல்லாமல் இதை எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? 45. ஸோ 45ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். சரியா? இப்போ பாயிண்ட் இருக்குது இங்கே நம்ம வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். என்னது இருக்கோ அதை பாயிண்ட் இல்லாமல் அப்படி நம்ம எழுதிக்க போகிறோம். நார்மலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். 5 5s are 25. ஸோ 25க்கு 5 போட்டுப்போம், ரிமைனிங் 2 இருக்கும். அப்படி தானே? நெக்ஸ்ட்டு 9 5s are 45. 45 + 2 47. 47க்கு 7 போட்டாச்சு, ரிமைனிங் 4 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 × 0 நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஜீரோவையும் எந்த ஒரு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 5 × 0 0. 0 + 4 என்னதுமா ஆன்சர்? 4. நெக்ஸ்ட் 5 6 30. இந்த 30யை நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏன்னா ரிமைனிங் என்ன இல்லை, எதுவுமே ரிமைனிங் இல்லை, எல்லாமே போட்டாச்சு. ஸோ 30யை அப்படியே போட்டுட்டோம். இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால, இந்த டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணதுனால நம்ம ஆன்சர் இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? இப்போ எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா ஆன்சர் எங்கேருந்து எழுதணும்? இந்த 4க்கு நேர கீழே இங்கே இருந்து தான் நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். 4 5s are 20. 20க்கு நம்ம என்ன போட்டால் போதும்? 0, ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் 4 9s are 36. 36 + 2 என்னதுமா? 38. ஸோ 38க்கு 8 போட்டாச்சு, ரிமைனிங் 3 இருக்குது. நெக்ஸ்ட் 4 × 0 0. 0 கூட இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னதுமா? 3. நெக்ஸ்ட் 6 4s are 24. ஸோ 24. அவ்வளோதான், மல்டிப்ளிகேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மேலே இருக்க 2 இதையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த 5 அப்படி இங்கே வந்துடும். 7 + 0 பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் தான் 0 கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஆனால் அடிஷனில் 0 கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் ரிப்பீட்டடாக கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 + 8 ஹவு மச்மா? 12. 12க்கு 2, ரிமைனிங் 1. 1 + 0 1. 1 + 3 4. 3 + 4 7. 2.
ஸோ அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம நார்மலான மல்டிப்ளிகேஷனை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நார்மலான மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கொஸ்டினில் எந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3. இந்த 3 டிஜிட்டுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அப்படி தானே? அப்போது நம்மளோட ஆன்சர்லையும் 3 டிஜிட்டுக்கு அப்புறமா மொத்தமாக பாருங்கள் 1 2 3 3 டிஜிட்டுக்கு அப்புறமா தான் இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட லாஸ்ட் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்சர்லையும் லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் கவுண்ட் பண்ணி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1 2 3 உங்களோட பாயிண்ட் இங்கே வரும். அவ்வளோதாம்மா டெசிமல். நார்மல் மல்டிப்ளிகேஷன் செஞ்சுட்டு எத்தனை டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறமா பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட ஆன்சரில் பாயிண்ட் வைக்கணும். அப்போது ஃபைனல் ஆன்சர் 6.095 into 45 which is equal to 274.275. Next self practice 90. First problem multiply. அதில் H problem பார்க்க போகிறோம். The same model. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான் இங்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் எழுதிக்கலாம். 12,853 பாயிண்ட் இல்லாமல் நான் கொஸ்டின் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே 42 நம்ம இங்கே அப்படி போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். நார்மல் மல்டிப்ளிகேஷன் எப்படி நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். 3 2s are how much ma? 6. 2 5s are how much? 10. 10க்கு இங்கே 0 போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஆர்டரை அந்த டிஜிட்டுக்கு நேராக எழுதணும், அப்படின்னா தான் சம் தப்பு இல்லாமல் வரும். சரியா? ரிமைனிங் 1 இருக்குது. 2 8s are 16. 16 + 1 என்னதுமா? 17. 17க்கு 7, ரிமைனிங் 1. 2 2s are 4. 4 + 1 எவ்வளவுமா? 5. 1 2 is 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளிகேஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4ஆல் பண்ண போகிறோம். 4 3s are 12. இப்போ இந்த ஆன்சரை எங்கே போடணும்? 4 10th பிளேஸில் இருக்குது இல்லையா, 10th பிளேஸ்க்கு நேராக கீழே இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே தான் 2 எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? ரிமைனிங் 1. 4 5s are 20. 20 + 1 21. ரிமைனிங் 2. ஓகே. நெக்ஸ்ட் 8 4s are 32. +2 34. இந்த 2ஐ ஆட் பண்ணிங்கன்னா 34 இருக்கும். ஸோ 4 இங்கே போட்டாச்சு. ரிமைனிங் 3 இருக்குது. சரியா? 4 2s are 8. 8 + 3 how much ma? 11. 11க்கு 1, ரிமைனிங் 1 இருக்குது. 1 4 is 4. 4 + 1 எவ்வளவுமா? 5. ஸோ அவ்வளோதாம்மா, மல்டிப்ளிகேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இந்த 6 அப்படி இங்கே வந்துடும். 0 + 2 ஆன்சர் 2. 7 + 1 8. 5 + 4 9. 2 + 1 3 5. தட்ஸ் ஆல். நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ டெசிமல் வைக்கணும். இங்கே பாருங்கள், உங்களோட கொஸ்டினில் 3 டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறமா பாயிண்ட் இருக்குது. 1 2 3 3 நம்பர்ஸ்க்கு அப்புறமா பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட கொஸ்டின்லேயே அதே மாதிரி வச்சுட்டோம். 3 நம்பருக்கு அப்புறமா பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ நம்மளோட ஆன்சர்லையும் அதே 3 டிஜிட், லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் 1 2 3 இந்த 3 டிஜிட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன வச்சாச்சு? இங்கே பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம்? 12.853 into 42 which is equal to 539.826. Next I problem solution. 222.04 by 76. So 222.04 by 76. Normal multiplication. Okay. 6 4s are 24. 4 remaining 2. 0 into 6. 0 into 6 0. 0 + 2 2. 2 6 are 12. For 12 you have to put 2 here. Remaining 1. 2 6 are 12. 12 + 1 how much ma? 13. 3 remaining 1. 6 2s are 12. 12 + 1 13. Now we are going to multiply this 7 by 4. 7 4s are 28. ஸோ இந்த 8 எங்கே போடணும்? இந்த 7 10th பிளேஸில் இருக்கும். ஸோ 10th பிளேஸ்க்கு நேராக கீழே போடணும். 8. ரிமைனிங் 2. 7 into 0 0. 0 + 2 2. 7 2s are 14. ஸோ 14க்கு 4 போடுறோம். ரிமைனிங் 1 இருக்குது. அகெயின் 7 2s are 14. 14 + 1 how much ma? 15. For 15 we have to put 5 here and remaining 1. Next 7 2s are again 14. 14 + 1 how much ma? 15. Now we are going to add these two numbers. This 4. 2 + 8 10. For 10 we have to put 0 here and remaining 1. 2 2s are 4. 4 + 1 how much ma? 5. 3 + 4 7. 3 + 5 8.
1 plus 5 6 and 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கடுத்து ஆன்சர் எழுத போகிறோம். லாஸ்ட்டு ஆன்சர்னு எழுதி இப்போ பாயிண்ட் வைக்கணும் இல்லையா, இங்கே 2 டெசிமல் பிளேசஸில் பாயிண்ட் இருக்குது, இங்கே பாயிண்ட் இருக்குது, அப்படி தானேம்மா. அப்போ நம்மளுடைய ஆன்சர்லையும் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் 1 2 இந்த 2 டிஜிட்டுக்கு அப்புறமா இங்கே பாயிண்ட் இருக்கும். அப்போது 222.04 which is our answer. Sorry, this is my question into 76 equal to 16,875.04. Next, second question. If 5,867 into 8 equal to 46,936, find the product of each of the following without actual multiplication. ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களோட கொஸ்டினும் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ஆன்சரையுமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, டெசிமல் நம்பரில் இதோட ஆன்சர் என்னவா இருக்கும். நார்மல் மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு. ஸோ டெசிமல் நம்பராக இருக்கும் போதோ அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டி ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.5867 into 8. இந்த 0.5867 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அதே நம்பர் தான். இங்கே பாருங்கள், 5867 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 46,936 அப்படிங்கிறது ஆன்சராகவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். சரியா, கிவனில் 5867 into 8 equal to 46,936 இதனமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறமா உங்களோட கொஸ்டினை கவனிங்க. உங்கள் கொஸ்டினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. ஸோ 4 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ நம்மளோட கிவன், அதாவது இதுதான் நம்மளோட கிவன். இதில் இந்த 5867 இதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் வச்சு 0 போட்டிருக்காங்க, அப்படி தானேம்மா. அப்போது இங்கே 4 டிஜிட்டுக்கு அப்புறமா பாயிண்ட் இருக்குன்னா நம்மளோட ஆன்சர்லையும் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கணும். ஸோ லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4. ஸோ இந்த 4 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 4.6936. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதில் ஏபிசி ப்ராப்ளம் இருக்கும், அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். மானவ் bought 7 stickers at rupees 3.56 each. How much did he pay for the sticker? மானவங்கிறவங்க 7 stickers வாங்குறாங்க at rupees 3.56 each அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிக்கரும் 3.56 rupees தான். அப்போ 7 ஸ்டிக்கர்ஸ்க்கு என்ன ரேட் பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட கொஸ்டின். ஓகே, காஸ்ட் ஆஃப் ஒன் ஸ்டிக்கரோட காஸ்ட் எவ்வளவுமா, 3.56 rupees. ஓகே, காஸ்ட் ஆஃப் 7 stickers அப்படின்னா rupees 3.56 into 7. ஸோ 7ஐயும் 3.56ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஆஸ் யூஷுவல் சேம் மல்டிப்ளிகேஷன், நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அதை தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6 7 சார் 42. 42க்கு 2 போட்டாச்சுமா, பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட் 5 7 சார் 35. 35 + 4 39. 39க்கு 9 போட்டாச்சு, ரிமைனிங் 3 இருக்குது. 7 3 சார் 21. 21 + 3 24. சரிங்களா. இப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சர்லையும் 2 டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சிடலாம். லாஸ்ட் ஆன்சர், மானவ் பே rupees 24 rupees 92 paise for 7 stickers. Next topic, multiplication of a decimal number by a decimal number. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு டெசிமல் நம்பரையும் கவுண்டிங் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ டெசிமல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் 10 மல்டிப்ளை ஏ ப்ராப்ளம் 0.8 into 0.3. இந்த மல்டிப்ளிகேஷனில் இங்கே என்ன நம்பர் இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்படி தானேம்மா. 8 3s are how much, 24. அந்த ஆன்சர் போட்டுக்கோங்க. வெறும் நம்பர் மட்டும் அங்கே என்ன தெரியுதுன்னு பாருங்கள், இங்கே 8 இங்கே 3. ஸோ 8 3s are 24னு போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அடுத்த எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர். ஸோ இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், ஆக மொத்தம் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து 2 1 2 டெசிமல் பிளேசஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 7 3s are எவ்வளவுமா, 21. இப்போ பாருங்கள், இங்கே எத்தனை டெசிமல் பிளேஸ், 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. 1 2 3 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. 1 2 டோட்டலி 5 டெசிமல் பிளேசஸ். அப்போது 1 2 3 4 5 பாருங்கள், 21 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போது 1 2 3 4 5
5 டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறமா பாயிண்ட் வச்சு 0. ஸோ இப்படி தாம்மா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ டெசிமல் நம்பர் பை எ டெசிமல் நம்பர். டோட்டலாக எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதணும். 2 நம்பர்லையுமே கவுண்ட் பண்ணணும் மொத்தமாக சேர்த்து. சரியா? இங்கே பாருங்கள், இங்கே 9, இங்கே 12 இருக்குது. அப்படி தானேம்மா? 12 9s are எவ்வளவுமா? 108 ஆன்சர். அப்படி தானேம்மா? 12 9s are 108. இப்போது இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 3 டெசிமல் பிளேஸ், இங்கே 1 டெசிமல் பிளேஸ், டோட்டலி 4 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போது உன்னோட ஆன்சர்லையும் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3, 4th டிஜிட் இல்லாதனால இங்கே ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0. ஸோ 4 டிஜிட் ஆகிடுச்சா? ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ டெசிமல் நம்பர் பை டெசிமல் நம்பர் ஓவர். ஹோம்ஒர்க் in page number 120 self practice 9D la first one la A to G problem வரைக்கும் செய்யணும், and second sum la A B C the 3 problems செய்யணும், and fourth problem. Please do it in your max homework note, and we will meet in our next class. Thank you.